ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பாம்பன் பிரிட்ஜ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எதிர்பார்க்காத அப்டேட்டு. நிறையா விஷயங்கள் வந்து நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. ஸோ நம்ம போன டைம் பார்த்தம்போது இந்த லிஃப்ட்டு கொஞ்சம் தூரம் வந்து நகர்த்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த டைம் அதையும் விட கொஞ்சம் முன்னாடி நகர்த்திருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் நகர்த்திருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். அதே மாதிரி இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது, அடுத்த கட்டமாக என்ன வேலைகள்லாம் போக போகுதோ அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்பவே கிளியராக ரொம்பவே பக்கத்தில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அந்த பிரிட்ஜில் என்னென்ன ஒர்க்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து அரைகுறையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் உள்ள கான்செப்ட் அரைகுறையாக தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக இழுத்து விட்டு கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபுல் அப்டேட்டை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் பார்த்து முடிச்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். மக்களை இந்த வாரம் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்க போதுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் நிறையா வேலைகள் பார்த்துருக்காங்க. அந்த வேலைகள் எல்லாத்தையுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வாரம் 7 நாள் அப்படின்னா அந்த 7 நாளில் என்னென்ன வேலைலாம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா ஃபுட்டேஜையுமே கலெக்ட் பண்ணி அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரே ஃபுல் வீடியோவாக பார்த்துட்ருக்கோங்க. ஸோ அதாவது நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது அந்த சென்ட்ரு பிச்சில் வந்து ஒரு கிரெயின் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி முறிஞ்சு விழுந்தது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கிரெயின் உடஞ்சதுனால அங்கே வந்து ஒர்க்கு டிலே ஆகிருந்துச்சுங்க. அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரெயினை ரெடி பண்ணுறதுக்காக அந்த கிரெயின் ஃபிட்டிங் பூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறையா பொருட்கள் வந்து போன வீடியோலேயே நம்ம வந்து போட்டிருந்ததை பார்த்துருந்தோம். ஸோ அந்த பூமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் அதை வந்து ஃபுல்லாகவே ஃபிட்டிங் பண்ணி அதை வந்து அந்த சென்ட்ரு பிச்சுக்கு கொண்டு போக போகிறாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் தயாராகிருந்துச்சு. ஸோ அதையுமே நான் வந்து அப்படியே லைனாக காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இது வந்து எதுக்காக வந்திருக்கு, இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து போன வீடியோவில் பேசியிருந்தோம். பட் இது வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக இங்கே வந்து ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான அப்டேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான வந்து ஒரு செட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து லிஃப்ட்டை வச்சு மூவ் பண்ணி கொண்டு போக போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் அந்த கன்ஃபியூஷனுக்கு இப்போ வந்து ஒரு கன்க்ளூஷனே கிடச்சிருக்குங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த 2 டவருக்கு, அதாவது 2 தூணுக்கு மேலே வரக்கூடிய ஒரு டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அது எப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மக்களை இந்த ஒரு விஷுவல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெளிவாகவே புரிகிற மாதிரி நான் சொல்லிடுவேன். அதாவது இந்த 2 தூணை பார்த்துக்குங்க. இந்த 2 தூணுக்கு மேலே எந்த மாதிரியான ஃபிட்டிங்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வரைபடத்தில் போய் பார்க்கலாம் பாருங்கள். மக்களை இந்த ஒரு பிக்சர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா பிரிட்ஜ் இந்த லுக்கில் தாங்க இருக்க போகுது. ஸோ இந்த லுக்கில் இருக்க போகிற பிரிட்ஜுக்கு இன்னும் என்னென்ன ஒர்க்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இந்த 2 தூணுக்கு மேலே 2 பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து லிஃப்ட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 பாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்ட்லேயே கண்டிப்பாக பார்த்துருப்போம். அந்த பூம் எல்லாமே ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த கிரெயினுக்குள்ள பூமு. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அதுக்கு அடுத்த நாள் எடுத்ததுங்க. ஸோ அது வந்ததுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணாங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த சென்ட்ரல் பிச்சில் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கமாக 2 தூண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லென்த்தாக மேலே இருக்கும். அந்த தூணுக்கு மேலே இருக்கும். அந்த லென்த்துக்கு இந்த பக்கமும் வந்து கிரெயினோட பூம் ரெடி பண்ணணுங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த பாக்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிருந்த நீங்கள் வரைபடத்தில் பார்த்துருப்பீங்க அந்த பாக்ஸ்க்கான வேலை தான் வெளியில் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து கொண்டு போகிறது மேலே ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூம்லாம் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணுங்க. ஸோ அந்த பூமை வந்து இப்போ வந்து ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம அந்த ஒரு விஷுவலையும் நம்ம வந்து இந்த ஒரு ஃபுட்டேஜில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்பவே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த என்ன பார்க்கலாம் வாங்க மக்களே. அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது அந்த பாக்ஸுக்கான வேலை நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த 2 தூணுக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வரைபடமும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான வேலைகள் வந்து வெளியில் நடந்துக்கிருந்தாலும் ஸோ அதுக்கு அடுத்த கட்டமான வேலைகளில் வந்து அந்த கிரெயின் வந்து நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ லென்த் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடும் போட்டிருக்குங்க. ஸோ வீடியோவை ஏன்னா நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையுமே வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா, லிஃப்ட் எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே மூவ் ஆகிருக்கு, முன்னாடி எவ்வளோக்கு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து அடுத்து இப்போ வரப்போகிற அடுத்த விஷுவலில் பார்க்க போகிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி அந்த அப்டேட் எப்படி
இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக. மக்களே நம்ம வந்து போன அப்டேட்டில் பார்த்துருந்தோம், அதை வந்து அந்த லிஃப்ட்டில் வச்சு கொண்டு போகிறதுக்காக தான் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து நமக்கு வந்து ஒரு புதிய அப்டேட் கிடச்சிருக்குங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த இடத்துல ஒரு பக்கமாக வந்து தூண் வந்து ஃபுல்லாகவே வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த தூணில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்த்து முடித்த இடத்துல அந்த கிரேன் 2 இருக்குது பாருங்கள், அந்த கிரேனுக்கு மேலே அங்கே வேலை பார்த்துருக்கு அந்த ஃபிட்டிங்ஸை கொண்டு போய் அதுக்கு மேலே ஃபிட் பண்ண போகிறாங்க. அதாவது 2 தூணுக்கு மேலே டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஃப்ட்டை அங்கே மூவ் பண்ணி கொண்டு போனதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த லிஃப்ட்டு உள்ளே போய் அதை ஃபிட்டிங் பண்ணும்போது அந்த லிஃப்ட்டுக்கு தேவையான ஹைட்ராலிக் சென்சாரு, அப்புறம் வந்து நிறையா வந்து அந்த மோட்டார்ஸ், அதாவது அந்த லிஃப்ட்டை இயக்கக்கூடிய மோட்டார்ஸ் எல்லாமே அந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த முன்னாடி ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தாங்க வந்து எல்லாமே ரெடி பண்ண போகிறாங்களாம். ஸோ அது வந்து டாப்பில் போயிடும். அதுக்கப்புறமா வந்து லிஃப்ட் உள்ளே போனதுக்கப்புறமா இந்த தூண்கள் இருப்பாங்க, இந்த ஒரு பக்கமாக இன்னும் தூண்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 தூண்களையும் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டே வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்த்த இன்னொரு பொருளை கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி இந்த பக்கம் வைக்க போகிறாங்களாம். உங்களுக்கு கான்செப்ட் எப்படி புரியுதா இல்லையாங்கிற மாதிரி கமெண்டில் சொல்லிடுங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம புதுசாக இப்போ தான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா லிஃப்ட் உள்ளே போனதுக்கப்புறமா தாங்க அடுத்து இங்கே தண்டபாலம்லாம் வரும். இந்த தூண்களில் ஃபுல்லாக தண்டபாலம் வரணும். கிட்டத்தட்ட இந்த ஒர்க் எல்லாமே நீங்கள் நான் சொல்கிற ஒர்க்கெலாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு முறை சொல்கிறேன், அந்த 2 தூண் இருக்குது பாருங்கள், அதாவது அந்த 2 தூணுக்கு நடுவில் ஒரு ஸ்டே மாதிரி கொடுத்து ஒரு பக்கம் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருக்குது. அந்த தூணுக்கு மேலே தான் இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டு வேலை பார்த்துக்கின்ற இடத்துல புதுசாக வந்து ஒரு பொருள் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த பொருளை இந்த 2 தூணுக்கு மேலே ஃபிட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா லிஃப்ட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த பக்கமாக ஒரு பக்கம் அரைகுறையாக வேலை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா, வேலையை வந்து நடக்காமல் இருக்குது பார்த்தீங்களா, அது லிஃப்ட்டு உள்ளே போனதுக்கப்புறமா அந்த நீளத்துக்கு ஸ்டே வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்டேக்கு மேலே வைக்கக்கூடிய இப்போ ஒரு பொருளுக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொன்று இங்கே இடம் இல்லை, இன்னொரு இடத்துல அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஒரு தூண்லேயுமே வந்து அந்த டவர் மேலே வந்து வைப்பாங்க. அதையும் மேலே ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மோட்டார்ஸ் லைன்லாம் கொடுத்து அந்த லிஃப்ட்டை மூவிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடக்கும். அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஒரு அப்டேட்டில் கிடைச்ச ஒரு புதிய தகவல். ஸோ இந்த ஒரு அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மக்களே, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா பில்லர் நம்பர் 95 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷுவலில் வந்து பில்லர் நம்பர் 94க்கு வந்து மூவ் ஆயிருக்குங்க. அதாவது கூட ஒரு தூணுக்கு வந்து முன்னாடி மூவ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் நகட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கான சர்வே வேலை தாங்க இப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக எப்படி நகர போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிருந்த மிகப்பெரிய அப்டேட்டான இந்த ஒரு பொருள் தாங்க அந்த 2 தூணுக்கு மேலே போக போகுது. அதுக்கான ஃபிட்டிங்ஸ் ஒர்க் தான் இப்போ வந்து இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் உங்கள் பக்கத்துலேயே காட்டணும், நீங்கள் லைவாகவே பார்த்த ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தாங்க இந்த ஒரு விஷுவலும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஒரு இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் அந்த வரைபடத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டராக இருக்கட்டும், சென்சார் ஒர்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த லிஃப்ட்டை தூக்கக்கூடிய அந்த வீஞ்சி வச்சு அந்த ரோப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இதுக்குள்ளே தாங்க ஃபிட்டிங் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ஒர்க் ஃபினிஷ் ஆகி இது வந்து அங்கே போகிறதாங்க அடுத்த ஒரு அப்டேட்டில் வந்து நம்ம வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்க வேண்டியது. ஸோ இந்த ஒரு அப்டேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ஸோ இதே மாதிரி பாம்பன் பிரிட்ஜ் அப்டேட்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நேம் என்ன, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்து அதை வந்து ஃபுல் ஃபுட்டேஜாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பாய்.